வேணாம். பக்தி மார்க்கத்தில் சிறு குழந்தைகளுக்கும் வயது வர்ற வரைக்கும் உண்மை மெய்யுணர்வு பெறும் வரையில மனதுக்கு ஒரு மனதை வணங்கித்தான், அறிவை வணங்கித்தானே ஆகணும். சிவத்தை கண்டு வணங்குறது அறிவை வணங்குறது தான். அந்த அறிவு வணங்குறது எப்படி வணங்குறது தெரியாது. அதனால பெரியவங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. ஏதேனும் ஒரு பொருளை பார்த்து அதுக்கு ஒரு மகத்துவம், ஒரு பெருமையை தந்து, புனிதத்தன்மையை தந்து, மனத்தினால உருவத்தாலையும் அழகாக இருக்கணும். அந்த உருவத்தில் உள்ள குணம் கதைகள் இருக்கு பாருங்க. இத அந்த உருவத்தை தியானம் பண்ணா அதை அடைஞ்சான், இதை அடைஞ்சான், இதை அடைஞ்சான்னு கதைகள் இருக்கு. அதனால அது ஷேப் அண்ட் இமேஜ் இந்த மாதிரி எடுக்கிற போது இங்க அறிவால தான் வடிவம் எடுக்கிறீங்க, அறிவால தான் எண்ணங்களை கொள்றீங்க, அந்த அறிவுக்குத்தான் பயிற்சி கொடுக்குறீங்க, அறிவைத்தான் வணங்குறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிவை தான் வணங்குறோம். யார் எந்த முறையில கடவுளை நினைச்சாலும் சரி, அவன் அறிவைத்தான் விரித்து வணங்குறானே தவிர அதுக்கு அப்பால இன்னொன்று வணங்கலை என்பதை தெரிந்து கொண்டா எந்த வணக்கமும் யார் எந்த முறையில செய்யக்கூடிய வணக்கம் தவறில்லை என்ற இடத்துல வந்துட்டா இந்த மதபேதம் கூட வராது. ஏன்னா அந்த உண்மை உணர்ந்து கொண்டா அகண்டாகாரமா வணங்குறான், அவன் மனதை விரித்து அகண்டாகாரமாக்கி வணங்குறான், ஒரு எல்லையுடையதாக வணங்குறான். இதுல மனிதனுக்கு 7 சம்பத்துக்கள் உண்டு என்றதை தேவை என்றதை கண்டுபிடிச்சவங்க உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், இந்த 7 சம்பத்துக்கள் இருந்தால்தான் வாழ்க்கை வெற்றி பெறும் என்றதை உணர்ந்தவர்கள். இந்த 7 சம்பத்துல 1-2 குறைஞ்சி இருந்தா அதை கூட்டிக் கொள்றதுக்காக வேண்டி அறிவுக்கு அந்த மாதிரி வடிவம், அதாவது பலகீனமா இருக்கிறான், நல்ல ஒரு குண்டோதர மாதிரி நல்ல ஒரு வலிவான ஒரு உருவத்தை வச்சு அப்படியே வழிபட்டுக்கிட்டே வர 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 அதே எண்ணம், அதே உருவம், அதே செயல் ஆக 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 அவனுக்கு உண்மையாகவே வலி வந்துடும். அதே போல அறிவு குறைவா இருக்குது. அந்த அறிவு கொடுக்கறதுக்கு உரிய கடவுளாக இப்ப நம்ம நாட்டில் ஏற்படுத்தி வச்சது சரஸ்வதின்னு வச்சுங்க. அதை சரஸ்வதியை வழிபட்டு கம்பர் வழிபட்டாரு, அவர் வழிபட்டாரு, அவ்வளவு நன்மை அடைஞ்சாங்க என்ற எண்ணமும் இருக்குது. அந்த உருவமும் அழகா இருக்குது. அதனால அதை வழிபடுவதனால அது அறிவுக்கு அந்த மாதிரி வடிவம் எடுக்கிறதுனால தவறு இல்லை, அதை வழிபடுறது தவறு இல்லை. ஆனாலும் உண்மை உணர்ந்துட்ட பிறகு அறிவை விரித்து வணங்குவது யாகம், அறிவை ஒடுக்கி வணங்குவது யோகம். யாகத்துல சடங்குகள் அதிகம், செலவு அதிகம், வேஸ்ட் அதிகம். அதாவது 10 போட்டீங்கன்னா 1 கிடைக்கிறது குறைவு. ஆனா யோகத்துல எவ்வளவு நேரம் நின்றாலும் அவ்வளவும் பயனாகும். அதனால யோக நிலையில வந்தா எந்த அறிவை நாம் இதுவரைக்கும் விரித்து வணங்கணுமோ அதே அளவுல ஒடுக்கி இன்னதுதான் அறிவாக இருக்கிறது. அந்த அறிவு உயிரில் அடங்கி மையத்தில் இருக்குது. அது படக்க நிலையில ஜீவகாந்த சக்தியினால படக்க நிலையை எய்தி மனமாக இயங்குகிறது. அதனால அந்த மனதை அறிவோட இணைக்கிறேன், அலையை நிலை பொருளாக ஆக்கிறேன் என்ற போது இப்பொழுது உண்மை உணர்வுக்கு போறோம். அதனால அந்த நிலை வர்ற வரைக்கும் அறிவை பத்தி வணங்குறதுக்கு வேற நல்ல வழி வேணுமே இல்லையோ. அந்த காலத்துல வீரம் வேணும், அது ஒண்ணுதான் தேவை என்ற போது அந்த பகாசுரம் மாதிரி அதுவா இதுவா ஒரு சூரன்களை போல ஒரு உருவங்களை வச்சு எல்லாம் வணங்கிருந்து கிராமத்தில் நீங்க போனீங்கன்னா இப்ப கூட பார்க்கலாம். அதெல்லாம் அந்த காலத்துல தேவை. அதுக்கு மேல ஒரு நாகரிகம் வந்த பிறகுதான் ஆறுமுக கடவுள், சரஸ்வதி, லக்ஷ்மி இந்த மாதிரியான உருவங்கள் எல்லாம் வந்தது. அதனால உருவ வழிபாடு தப்பு இல்லை. ஆனால் நீங்க தன்னிலை அறிந்த மகானாகவே ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க கோயிலுக்கு போகலாமான்னா போகணும். அதான் நான் சொல்வேன். ஏன்னா உங்களாண்டு இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி நல்ல அலைகள் மக்களுக்கு பரவணும். அங்க ஏற்கனவே பரவி இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி பரவைய ஒரு பேங்க் தான் கோயில்கள். அந்த இடத்துல போய் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் நன்மை அடையணும் என்ற எண்ணத்தோட ஒரு 3 சுத்து சுத்திட்டு வந்தா, அதாவது இருப்பு உள்ளவன் பேங்க்ல டெபாசிட் பண்றான், இல்லாதவன் கடன் வாங்கிக்கிறான் அல்லது அதுல அதனுடைய நன்மை அடையலாம். அது போல இருப்பு உள்ளவர்கள் சப்ளை பண்ணி தான் ஆகணும். அதற்காக நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் கூட கோயில்களை சுத்தி வந்தாங்கன்னா இப்ப பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்றோம். அவர்களெல்லாம் அந்த நல்ல நோக்கத்தோட இங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த பயனை அடையணும் என்றுதான் செய்தாங்க. ஆகவே எந்த இடத்துலையும் எந்த செயல்லையும் பக்தி மார்க்கமானாலும் ஞான மார்க்கமானாலும் வாழ்க்கையானாலும் இன்ப துன்பமானாலும் இந்த ஜீவகாந்த சக்தியும் அதனுடைய ஆற்றலும் தெரிந்து கொண்டீர்களே ஆனால் உலகத்தை உணரலாம், உங்களை உணரலாம், சமுதாயத்தை உணரலாம், செயலினுடைய விளைவு உணரலாம், செயலினுடைய விளைவிலேயே இறைவனை காணலாம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.